வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க இந்திரகுமார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். மீண்டும் RN ரவி குறித்த ஒரு விவாதத்துல நம்ம இணைகிறோம். கிட்டத்தட்ட மாதம் ஒரு முறை அல்லது மாதம் 2 முறை கூட அவரை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர் தொடர்ந்து கிரியேட் பண்றாருன்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நேற்றைக்கு ஆளுநர் RN ரவி அவரா போட்டுக்கிட்ட சர்ச் செலக்ட் கமிட்டி எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு யூஜிசி நாம்ஸ் என்னவோ யூனிவர்சிட்டி நாம்ஸ் என்னவோ அதுபடி போட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கிறது. என்ன நடக்குது சார் கிண்டியில? ஆளுநர் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் அரசியல் சூடு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்றது சரிதான். RN ரவி பத்தி பேசாட்டா பொழுது விடியாதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. பொதுவாக சர்ச் கமிட்டி எப்படின்னாங்க, நானும் சிண்டிகேட் சர்ச் கமிட்டியில எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரார் இன்டர்வியூ கமிட்டியில வந்து பங்கெடுத்திருக்கிறேன். துணைவேந்தருக்கான தேடுதல் குழு இதுதான் இப்போ வந்து சர்ச்சைக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ நான் வந்து என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஆளுடைய பிள்ளை வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியின் துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு முன்னதாக அன்றைய ஆளுநர் சென்னாரெட்டி ஒரு சர்ச் கமிட்டி. இந்த சர்ச் கமிட்டி ஆல்வேஸ் இன் கன்சல்டேஷன் வித் த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் அதுக்கு ஜீவோ போட முடியும். யூஜிசி மெம்பர் அதுல இருக்கணும்னு அப்ப நாம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, அவரோட சார்பாக யாராவது ஒருவர் அந்த சர்ச் கமிட்டியில இடம்பெற செய்வார். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் கவர்மெண்ட் சார்பாக ஒருவர் வந்து இடம்பெற செய்வார். இன்னொருவர் வந்து ஒரு பொதுவானவராக இருப்பார். பொதுவா 3 இருக்கும், இல்லைன்னா 5 இருக்கும். 4ன்னு வரவே வராது. ஏன்னா 4ன்னு வந்தா 2 ஓட்டு பிரிஞ்சிடும். சோ ஒத்தப்பட வரிசையில் தான் நீங்க இருக்க முடியும். 3ஆ இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும். வழக்கமா 3 தான். இந்த 3 பேர் வந்து ஒரு பட்டியலை தயார் பண்ணி அந்த பட்டியலை கொடுப்பாங்க. அப்புறம் கவர்னரும் தமிழ்நாடு அரசும் கன்சல்ட் பண்ணி ஒருவரை தேர்ந்தெடுக்கும். அப்படிதான் ஆளுடைய பிள்ளை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுக்கும் போது அவரோட குவாலிபிகேஷன் ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர், மறைமலை அடிகள் அவரோட பேரன், இதெல்லாம் சேர்ந்து அந்த அவரை வந்து புஷ் பண்ணுச்சு. பொதுவாகவே துணைவேந்தர் நியமனம் இப்படித்தான் நடக்கணுங்க. இதுதான் நல்லதும் கூட. காரணம் என்னன்னா, துணைவேந்தருக்கு மட்டும் 2 கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்துருவாங்க. சான்சலர்ங்கிற முறையில ஆளுநர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் ப்ரோ சான்சலர்ங்கிற முறையிலையும், யூனிவர்சிட்டி ஃபண்டிங், சம்பளம், போக்குவரத்து எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிற முறையிலையும் 2 டியூவல் கண்ட்ரோலா இருக்கும். பல்கலைக்கழகத்துக்கு தனி சட்டம், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சட்டம். அந்த சட்டத்துல இதெல்லாமே இருக்கு. சர்ச் கமிட்டி எப்படி போடுறது எல்லாமே இருக்கு. சோ அந்த ஸ்டாச்சு படி தான் பல்கலைக்கழகம் நடத்த முடியும். அந்த கண்ட்ரோல் வந்து பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆளுநர் வந்து தன்னிச்சையாக அந்த தேடுதல் குழுவை போட்டார். அது தவறு, சட்டப்படி தவறு. அது சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கிற வழக்குல அதுவும் இருக்கு. உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொரு தேடுதல் குழுவை போட்டுச்சு. அதாவது ஒரே நேரத்துல சில துணைவேந்தர் பதவிகளுக்கான 2 தேடுதல் குழுக்கள், 2 சர்ச் கமிட்டி. இப்போ சட்டப்படி அது நிலைக்கத்தக்கதே இல்லையா? ஒன்னோட ஒண்ணு காம்பிட்டிங்கெல்லாம் இருக்கும். அந்த சர்ச்சை உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் பல ஜெனரல் அட்வைஸோட இது குறித்து நீங்க பேசுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்தது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையில். அதுல இந்த விஷயத்துல ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டிருக்குங்கிறது என்னோட யூகம். ஏன்னா ஆளுநர் செஞ்சது தப்பு. கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துல அடுத்த வாய்தாக்கு இது போகும்போது ரொம்ப அங்க அடி வாங்கும். ஆளுநர் வந்து அவர் பிடிவாதமா செஞ்சாரே தவிர சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல. ஆர்பிட்டர்னா தன்னிச்சையான செயல். இப்ப தன்னிச்சையான செயலை வந்து சட்டம் அனுமதிக்காது. அப்ப கண்டிப்பாக ஆளுநருக்கு ஒரு பெரிய அதுல சம்மட்டி அடி விழும். அது நல்லாவே தெரியும். எனவே அவர் வந்து ரொம்ப கௌரவமா அவர் வாபஸ் வாங்கிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி யூஜிசி நாமினியை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி, இப்ப லேட்டஸ்டா ஒரு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு வழக்கு நடந்துச்சு. ஒரு இதே மாதிரியான ஒரு வழக்கு. அதுல உச்சநீதிமன்றம் யூஜிசி நாமினியை ஏன் நீங்க போடலைங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்திருந்தது. அந்த வழக்கை ஒரு மேற்கோள் மாதிரி காட்டி மாநில அரசுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா இவங்க யூஜிசி நாமினி போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்டாச்சுல அது இல்லை. அப்ப ஸ்டாச்சுவை திருத்திக்குங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு. அதாவது பல்கலைக்கழக சட்டத்தையே திருத்துங்க அப்படின்னு. பல்கலைக்கழக சட்டத்தை திருத்துறதுன்னா நம்ம ஏற்கனவே திருத்திருக்கோமே. அதாவது துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பே வந்து தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்லி ஏற்கனவே சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி அதை ஆளுநர் வந்து கிடப்புல போட்டு வச்சிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் திருப்பி மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து ரீஅடாப்ட் பண்ணி
திருப்பியும் அது வந்து ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர் அதை திருப்பி வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தானே அந்த இடியாப்ப சிக்கல்ல இருக்கு. இப்ப திருப்பியும் பல்கலைக்கழக சட்டத்தை திருப்பி திருத்துங்கன்னா என்ன அர்த்தம்? பொதுவாகவே ரவி வந்துங்க அவர் ரொம்ப குருட்டாம்போக்குலையும் தன்னிச்சையாகவும் பல நேரங்கள்ல வந்து நியாயத்துக்கு புறம்பானவராகவும் செயல்படுறாரு. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் தெரிஞ்ச உண்மைதான். பிஜேபி, திமுக அப்படியான ஒரு அரசியல் ஆங்கிள்லயே இதை நான் பேசல. நானும் வந்து பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவன்கிற முறையில தான் நான் எப்பவுமே பேசுறேன். ஒரு வழக்கறிஞர்கிற முறையில தான் பேசுறேன். அப்போ தன்னிச்சையான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு யாருக்காவது கொடுத்திருக்கிறதா? இல்ல. பிரசிடென்ட்டுக்கும் கிடையாது, பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, யாருக்கு முதலமைச்சருக்கும் கிடையாது. எல்லாமே வந்து ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லானா என்ன? சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சினா என்ன? டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறைகள். அப்ப உரிய நடைமுறைகளை நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க? பல்வேறு சட்டங்கள்ல இருந்து எடுக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து பல்கலைக்கழக சட்டத்துல இருந்து எடுக்கிறீங்க. மதுரை பல்கலைக்கழகம்னா தனி சட்டம். ஆனா நம்ம இப்ப சமீபத்திய பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம்னா தனி சட்டம். இப்படி ஒண்ணுக்கும் ஒரு சட்டம். அப்ப அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நீங்க செய்ய முடியும். சட்டத்துல வந்து சர்ச் கமிட்டி எப்படி போடணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் நீங்க போட முடியும். அது ஆளுநரா இருந்தாலும் சரி, முதல்வரா இருந்தாலும் சரி. ரொம்ப சிம்பிள் தான் இது. இதை புரிஞ்சுக்காம யாருமே இருக்க முடியாது. ஆனா இந்த ஆளுநர் புரிந்தும் புரியாத மாதிரி நடிக்கிறார். அது ஒரு பெரிய நடிப்பு சுதேசி. அந்த இடம் தான் அவரு அரசியல் நோக்கத்தோட செயல்படுறாரு அப்படின்ற அந்த விமர்சனத்தையும் உருவாக்குது சார். இப்போ உச்சநீதிமன்றம் வழிகாட்டியபடி ஆளுநர் வந்து உரிய முறையில முதலமைச்சர் அழைத்து அன்றைக்கு பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கையை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு ஆளுநருக்கும் முதல்வருக்கும் பேச்சுவார்த்தைங்கிறதே அசிங்கங்க. ஆளுநர் ஒரு அரசோட கௌரவ தலைவர், முதலமைச்சர் ஒரு அரசோட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லையா? ஆளுநர் அரசு, முதல்வர் அரசாட்சி. அரசுக்கும் அரசாட்சிக்குமான வித்தியாசம். ஆளுநர் பெயரால் அரசு நடக்கிறது. ஆனால் அரசாட்சி செய்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ரூல் அண்ட் ரீன் இதுதான் இதோட. இத உதாரணமா இங்கிலாந்து மோனார்க், மன்னர் இல்ல ராணி எலிசபெத், அவங்க ரீன் பண்றாங்க. ராணியின் ஆட்சி. அரசாட்சி செய்யறது யாரு? இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர். இதுதான் அடிப்படை ஜனநாயகம். அப்போ ஆளுநர் ஆள வந்தாரா? நிச்சயமா இருக்க முடியாதுல்ல. இல்ல. அப்ப ஆளுநர் ஆள வந்தார் போல செயல்படுவதற்கு அரசியல் சாசனம் அனுமதிக்கிறதா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அரசியல் சாசனத்துல தான் ஆளுநருக்கான கடமைகள், பொறுப்புகள்லாம் வரையறை செய்யப்பட்டு விட்டது. அப்போ இந்த ஆளுநருக்கு அது தெரியாம இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆளுநரா இருந்து வந்தவர் தானே, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. எவ்வளவோ வந்து சர்வீஸ்ல எவ்வளவோ பார்த்திருப்பாரு. அப்போ தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறவங்களை ஓட ஓட தானே விரட்டி அடிக்கணும், வேற வழியே இல்லையே. அப்போ முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி உடன்படிக்கை எல்லாம் கையெழுத்தாகி என்ன 2 நாட்டு தலைவர்களா? அப்புறம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம அரசாட்சி நடத்துறதுன்னா ஒரு காமன் மேனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? சம்பளம் கொடுக்கறது யாருங்க? நம்ம தானங்க சம்பளம் தரோம் ஆளுநருக்கு. அப்ப நமக்கு தானே ஒரு பெனிஃபிஷியலா இருக்கணும். நமக்கு முட்டுக்கட்ட போடுறதுல அர்த்தமே இல்லையே. அப்போ இவரை வச்சுட்டு வேலைக்கு ஆகாது. இப்ப நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களா? இதெல்லாம் வாங்கிட்டாரா? வாபஸ் வாங்கிட்டாரா? அடுத்தாப்புல இவர் முரண்டு பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவர் முரண்டுங்க, பெர்மனண்டா இவர் முரண்டு. இவரோட சுவாபத்துக்குள்ளே அது இருக்கு. அப்போ இவரை வந்து இங்க இருந்து நீக்குவது ஒண்ணுதான் இதுக்கான நிரந்தர தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இப்படி அந்த நீக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? ரீகால் தான். நம்ம வந்து ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்ப வேண்டியதுதான் ரீகால் கவர்னர். ஆனா ரீகால் பண்ற உரிமை வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. இப்ப ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, இதே மாதிரி ஆரிஃப் முகமது கான், இப்படி பல மாநில ஆளுநர்களும் இந்த பிரச்சனையில இருக்காங்க. உங்க டிவில சொன்னா இல்லையான்னு தெரியல. ஆரிஃப் முகமது கான் வந்து கவர்னரின் தொப்பின்னு ஒரு நாடகம். இந்த நாடகம் 1800ல வந்து இங்கிலீஷ்ல எழுதுன நாடகங்க. ஒரு பகடி, ஒரு ஆளுநர் வந்து ஒரு 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 சர்வாதிகாரம் படைத்த ஆளுநர். அவர் தன்னோட தொப்பியை வந்து ஒரு பொது இடத்துல வச்சுட்டு எல்லாரும் டெய்லி இந்த தொப்பிக்கு கும்பிடு போட்டு போகணும்னு சொல்லிடுவாரு. கும்பிடு போட்டு போவாங்க ஜனங்க. இதை வச்சு ஒரு கிண்டல் நாடகம் 1800ல. அத வந்து மலையாள மொழியில மாறுதல் செஞ்சு ஒரு அமைப்பு, நாடகங்கிற ஒரு அமைப்பு அவங்க வந்து அரங்கேற்றதா இருந்தாங்க. கவர்னரின் தொப்பி அப்படின்னு விளம்பரத்தை பார்த்த உடனே நம்ம ஆரிஃப் முகமது கான் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம தொப்பியை தான் கிண்டல் பண்றாங்க இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு.
போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்துருச்சு. அந்த அம்மா வந்து நாடகத்துக்கு தடை வச்சுட்டாங்க. கடைசியில பார்த்தா நாடகத்துக்கும் நாடகத்தோட தலைப்பு கவர்னரின் தொப்பின்னு இருக்கே தவிர அது நம்ம ஆரிஃப் முகமது கான் தொப்பி கிடையாது. அது ஆங்கில நாடகத்தோட பகுடின்னு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. இப்படியான ஆளுநர்கள் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, ஒரு தலைப்பு அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட ஒருவரை நீங்க வந்து அவமதிக்கிறீர்கள், கேலி கிண்டல் செய்கிறீங்க. அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட எல்லாருமே கேலி கிண்டல் செய்யலாங்க. அதாங்க ஜனநாயகம். ஜனநாயகத்துல நீங்க அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்டவரா இருந்தாலும் சரிதான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருந்தாலும் சரிதான், யார வேணாலும் வந்து நம்ம கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம். பெரிய சங்கர் வீக்லிங்க கார்ட்டூன் போடுறான். காமன்வெல்த்ல வந்து எலும்பு துண்டை தூக்கி எறிகிறாங்க. 1950 கார்ட்டூன். எலும்பு துண்டை தூக்கி எறிகிறாங்க. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு படியில உட்கார்ந்து அந்த எலும்பு துண்டை புறக்கிட்டு இருக்காரு. அது இந்தியா காமன்வெல்த்ல அங்கம் வைத்ததை கிண்டல் செய்து வெளிவந்த கார்ட்டூன்க. ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு, நல்ல கார்ட்டூன் நல்லா பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் என் முகத்துல இந்த திருத்தங்களை நீங்க பண்ணலாம், என்னைய மாதிரி கார்ட்டூன் இல்ல என்று சொன்னார். இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம். அப்ப அந்த அளவுக்கான ஒரு ஜனநாயக முதிர்ச்சியே இல்லாதவர்களை வந்து ஆளுநரா போட்டு அவங்களுக்கு தண்ட சம்பளத்தை கொடுத்து டெய்லி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, அது கேரளாவா இருந்தா என்ன, தமிழ்நாடா இருந்தா, பஞ்சாபா இருந்தா என்ன, இந்த ஆளுநரை ரீகால் பண்ணணும். அதே நேரத்துல வேற எந்த மாநிலத்துக்கு வேற போடக்கூடாது. ஏன்னா அங்கேயே இதே தொல்லைதான் கொடுப்பாரு. இப்போ ஆளுநர் மாளிகையில நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு வர்றாரு சார். அங்க போகும்போதே அவர் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜே வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த கவர்னரையும் அந்த பாடி லாங்குவேஜ்ல பார்த்ததே இல்லை. நேரடியா தன்னை வந்து மக்களின் கதாநாயகனை போல உணர்ந்து கொண்டு சென்றதாக ஒரு தோற்றத்தை அவர் காட்டினாரு. நேற்று ஆளுநர் மாளிகையில அதுல கலந்துகிட்ட தன்னார்வலர்கள், அதுல கலந்துகிட்ட பணியாளர்கள் எல்லாரையும் அழைச்சு காசி தமிழ் சங்கமம் 2.0 ஃபெலிசிடேஷன் செரிமனி ஃபார் த வாலண்டியர்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு போட்டு நேற்று ஒரு பெரிய விழா நடந்திருக்கிறது. இதுவும் தமிழ்நாடு அரசின் செலவுல தான் அவர் மாளிகையில நடக்குது. இதை எப்படி பாக்குறது சார்? நம்ம செலவுல தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம தான் காசு தரோம். நம்ம செலவு தான். ஆளுநரோட டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்டை வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போன தடவை வைத்து விட்டு போயிட்டாங்க. சில லட்சங்கள் இருந்தத கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வைத்து விட்டு போயிட்டாங்க. இப்ப அதை குறைக்கணும். பொன்முடி வந்து அதை குறைக்க முயற்சி செய்ததுலதான் முதல் கோபமே வந்துச்சு. அவர் இஷ்டத்துக்கு ஒரு விழா நடத்தி எல்லாத்துக்கும் டீ எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு செலவு நம்ம தான் பண்ணணும். காசி தமிழ் சங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி தாங்க. என்னோட நண்பர் ஒருவருங்க உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் யூபில இருந்து வந்திருந்தாரு நேற்று. அவர் பெரிய பிஜேபி ஆதரவாளர். நேற்று என்கிட்ட அவரு பேசிட்டு இருந்தாரு. மோடியோட அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு நான் கேட்டப்ப அவர் தாங்க இந்தியாவின் ஜனாதிபதினாரு. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அவருக்கு இனி வயசு கிடையாது. இந்த வாட்டி அவர் பிரைம் மினிஸ்டர். 2029லயும் நீங்க பிஜேபியை வீழ்த்த முடியாது. அப்போ வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது. அதனால அவர் ஜனாதிபதி ஆயிடுவாரு. அவர் கை காட்டுற ஒருவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு புதிய பரிணாமத்தையே எனக்கு கொடுத்தாரு. ஆகா, இந்த ஆபத்து வேற இருக்க. ஒரு சுவாரஸ்யமான அவர் பெரிய பெரிய பேராசிரியரா இருக்காருங்க. இந்த இது பெரிய புதிய பரிணாமமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வட இந்தியாவுல வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான மாபெரும் வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஆளுநர் வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது அவர் எப்படி ரெப்ரசன்ட் ஆகிறாருன்னா, அவர் தமிழ்நாட்டோட நம்ம எம்ஜிஆர் நினைக்கிறாரு. இந்த வட இந்திய பேராசிரியர் சொன்னாரு, தமிழ் சங்கமத்திலே எங்களுக்கு வந்து 3 சீட்டு கூட கிடைக்குங்கன்னாரு. காசி தமிழ் சங்கமம் நடத்தினதுனால பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல 3 சீட்டு கூட கிடைக்கும்னு வெஸ்ட் யூபியை சேர்ந்த ஒரு பேராசிரியருக்கு என்ன இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸே அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அப்படியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க சொல்றீங்கன்னா, ஆமாங்க, அது அப்படி பண்ணாலே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரியான இவங்க வந்து ஒரு அறிவிலிகளா இருக்காங்க. நம்ம அதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. இல்ல, நம்மள எவ்வளவு மோசமா அவங்க பாக்குறாங்க. தமிழ்னு சொன்னா ஏமாந்துருவான்னு நினைக்கிறாங்களா சார்? வணக்கம்னு சொன்னாலே ஏமாந்துருவான்னு நினைக்கிறாங்க. சகோதர சகோதரிகளேன்னு ராஜீவ்காந்தி முதல்ல சொல்லுவாரு. அப்படி சொன்னாலே ஓட்டு விழுந்துரும் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவதுங்க 200 வருஷமா ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து தென்னகம் வருது. அதாவது ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பகுதி, தமிழ்நாடுன்னு கூட நான் சொல்லல. எங்க ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து தென்னகம் தான்.
இந்தியாவின் மாநிலங்கள் 14 தான். மெட்ராஸ் ஒரு மாநிலம். அதுல இருந்து பிரிஞ்சது, எல்லாருமா பிரிஞ்சாங்க, துண்டு துண்டா பிரிஞ்சு போச்சு. நம்ம மிச்சம் எஞ்சிய பகுதியை வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா வச்சிருந்தோம், இப்ப தமிழ்நாடா வச்சிருக்கோம். ஆனால் நீங்க ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான இந்த நிலப்பகுதியில பாத்தீங்கன்னா அரசியல் இழை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆன்மீக இழை தான் மாறுபடும். உதாரணமா ஆந்திரா, அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்து மத சம்பிரதாயங்களை நம்புவாங்க. எல்லாத்தையும் சாஸ்திரப்படி நடத்துவாங்க. ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம். கேரளால அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. சபரிமலை எல்லாம் அங்க ரொம்ப பாப்புலரா இருக்கும். ஆனா வந்து அப்படி கவலைப்படுறதே இல்லை. இங்க தமிழ்நாட்டுல திருமணங்களே நம்ம அப்படி நடத்தாம இருந்தோம். வேத வேள்வி வளர்த்து 7 அடி எடுத்து வச்சாதான் இந்து திருமணம் பூர்த்தி ஆகும். அதெல்லாம் எந்த காலத்திலயும் நம்ம விட்டாச்சு. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் நம்ம செல்லுபடியாக்கணும். ஏன் திருமணம் உட்பட. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பல சம்பிரதாயங்களை உடைச்சு 200 வருஷம் ஆகி போச்சு. 150 வருஷமா ஊறி வந்தாச்சு. 100 வருஷமா எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இதுதான். தலைமுறையாக வேற இந்த உணர்வை நம்ம வந்து கடத்திக்கிட்டே வரோம். தலைமுறை கடத்தல் வந்து வட இந்தியால ரொம்ப குறைவு, தென்னிந்தியால ரொம்ப அதிகம். இதுதான் நம்மளோட வரலாறு, இப்படிதான் இருக்கும். நீங்க அதனாலதானே உங்களுக்கு திராவிட குடும்பங்கள் இருக்கு. எங்க தாத்தாவும் வந்து ஒன்றிய செயலாளர் தாங்க, என் பேரனும் ஒன்றிய செயலாளர் தான் அப்படின்னு 2 திராவிட இயக்கங்களை யார் சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னன்னா தலைமுறையாக அந்த உணர்வு வந்து கடத்தப்பட்டிருக்கிறது. அப்பதான் அது அப்படி இருக்கும். அந்த சிந்தனை அப்படிதான் இருக்க முடியும் நம்மளால. நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்மளோட அரசியல் பாரம்பரியத்தை வந்து நம்ம தாத்தா சொல்லி, நம்ம அப்பா சொல்லி தானே நமக்கு தெரியும். அது வட இந்தியால இல்ல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காசி தமிழ் சங்கம் வந்து கவர்னரே வராரு, அவர் கதாநாயகனா நெஞ்ச நிமித்திட்டு வராரு, அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டாருங்க, அவர் சொன்னா வந்து தமிழ்நாட்டுல எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, அதனால எங்களுக்கு 3 சீட்டு கூட கிடைக்கும். எந்த 3 சீட்டுன்னு கேட்டேன். அது எனக்கு சரியா தெரியலங்க, ஆனா 3 சீட்டுன்னு கணக்கு சொல்றாங்க யூபியில அப்படின்னாரு. சார் தான் நான் வீட்டுக்கு வந்த விருந்தினர், அதுக்கு மேல அரசியல் பேச நான் விரும்பல. ஓகே, ரைட் சார். நிறைவா ஒரு கேள்வி. தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் இதே போன்ற ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். ஆனா தமிழ்நாடு அரசு வற்புறுத்தி அவரை தொடர வைத்திருந்தார்கள். இப்போ புதிய அட்வொகேட் ஜெனரலா திரு PS ராமன் அவர்கள் நியமிக்கப்பட இருப்பதா தகவல் வந்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சண்முக சுந்தரம் திறமையான வழக்கறிஞர், அனைவருக்குமே நன்றாக தெரிந்தவர் தான். அவரது ராஜினாமா வருத்தமா தான் இருக்கு. தனிப்பட்ட காரணங்கள்னு சொன்ன பிறகு நம்ம அதுக்குள்ள போவது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. ஆனால் சில முரண்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு பார்த்தா செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனு வாதிட வந்தது வந்து அரிமா சுந்தரம் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்ணவர் தான். நானும் அவருக்கு எதிராக வழக்குகள் ஆஜராயிருக்கேன். பேங்க் ஆஃப் மெஜரா வழக்குல எல்லாம் அவருக்கு எதிராக ஆஜராயிருக்கேன். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு. தொடர்ந்து வந்து அதிமுக சார்பான வழக்குகள் தான் அவர் ஆஜராகிறாரு. ரெட்டையில வழக்கிலிருந்து பல வழக்குகளுக்கு அவர் ஆஜராகிறாரு. தேர்தல் கமிஷன்ல அதிமுக சார்பாக ஆஜராகிறது அவர் தான். அவரை வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுக்கு கொண்டு வந்தது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அப்ப செந்தில் பாலாஜியே அதை விரும்பினாரா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் செந்தில் பாலாஜியோட விருப்பம் அதுல முக்கியமானது. அவர் தான் அதுல பாதிக்கப்பட்டவர். அப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு 12ஆம் தேதி ஜாமீன் கிடைத்தால் அது அரிமா சுந்தரத்தின் வெற்றியாக பார்க்கப்படுமா? அதுல எல்லாம் இவங்களுக்கான மன கிளேசங்கள், மனக்கசப்புகள் இருக்கின்றனவா? இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில இதுக்கு மேல கருத்து சொல்றதும் நாகரிகமா இருக்காது. ஆனாலும் சண்முக சுந்தரம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இந்த தொடர்பு அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. கோர்ட்லயும் ஒரு பாலிடிக்ஸ் உண்டுங்க. அது என்னன்னா தொடர்புகள். இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். எல்லா வழக்கறிஞர்கள் பேசுறதையும் எல்லா நீதிபதிகளையும் பொறுமையா கேட்கறது இல்ல. ஒரு சில வழக்கறிஞர்கள் பேசுறத பொறுமையா கேட்பாங்க. இப்போ சிதம்பரம் வந்து வழக்கறிஞரா வர்றாருன்னா பொறுமையா கேட்போம். நாங்களே கூட போவோம். சிதம்பரம் இந்த கோட்டால பேசிட்டு இருக்காரு, கோட்டால் 10ல பேசிட்டு இருக்காருன்னா போய் கேட்கறதுக்கு கூட போவோம். அதே முக்கியத்துவம் வந்து இப்பதான் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வர்ற ஒரு 30 வயதான ஒரு இளைஞருக்கு கிடைக்குமானா அது கிடைக்காதுதான். அதான் இயல்பு. அந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நிறைய தொடர்பும் ஒரு பாரம்பரியமும் இருக்கிறது. இது பற்றிய பிற மேலதிக தகவல்களை வந்து வழக்கறிஞராக எனக்கு இதுக்கு மேல சொல்ல முடியல. ரைட் சார். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.